என்ன செல்லத்தாய்க்கா மூஞ்சி நல்லா குளிர்ச்சியா இருக்கே. சாயங்கால நேரத்துல அப்படியே பறக்க பார்த்துட்டு ஒரு 4 பேரோட கதை பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? ஆமாக்கோ, இந்த மாதிரி வெளியே வந்து கொஞ்சம் காத்தாட உட்காந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. என்ன முக்காடு இருக்கும்ல உனக்கு நல்லா. ஊரு கதை பேசினாதான் நீ தான் ஆளா வந்துருவியே. ஒத்தரோசா நீயும் உன் பங்குக்கு ஏதாச்சும் சொல்லுடி. ஏ சின்ன பொண்ணு, நான் செவனேன்னு தானே இருக்கேன், என்னையே வம்புக்கு இழுக்கா? ஒன்றும் இல்லை குந்தாணி, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். உனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண நான் தான் கிடைச்சனோ? அந்த இருக்கா பாரு ராதிகா உன் காலு கீழே, அவகிட்ட பேசு. அடியே ரோசா, என்ன ஏண்டி மாட்டி விடுற? என்ன ராதிகா, அவ மாட்டி விடலனா எனக்கு என்ன, உன்னை பத்தி தெரியாதா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ? உன் மாமியார் எப்படி இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, நீ நலமே விசாரிக்க வேண்டாமா? தயவு செய்து என்ன விட்டுருமா? என்ன ராதிகா பயப்படுறியா? ஆமா தாயே, உனக்கு பயப்படாம இருக்க முடியுமா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்றா? ஏன் ஒவ்வொருத்தரையா வம்புக்கு இழுக்கா? நம்ம சரி கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா பேசலாம்னு பார்த்தா நீ வம்புழுத்துட்டே இருக்கா. செல்லத்தாய்க்கோ அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ, சும்மா ஃபன்னா செம்ம ஜாலியா இருக்கும்ல. ஆமாடி ஆமா, ஜாலியா தான் இருக்கும். உனக்கு ஃபன்னா ஜாலியா இருக்கிறதுக்கு எங்களெல்லாம் இரிட்டேட் பண்ணி இன்சல்ட் பண்ணி விடுறியோ? என்ன முக்காடு எனக்கே டஃப் கொடுக்கலான்னு பாக்கியா? உனக்கெல்லாம் டஃப் கொடுக்க முடியுமா? உன் அளவுக்குலாம் என்னால பேச முடியாது சாமி. கரெக்ட் முக்காடு, சின்ன பொண்ணு அளவுக்கு இந்த உலகத்துல யாராலையும் பேச முடியாது. குந்தாணி முக்காடு உங்க ரெண்டு பேருக்கும் இருக்குடி, இருக்கு பாத்துக்கிறேன் உங்களை. ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். செல்லத்தாய்க்கோ ஐஸ் வருது, வாங்கி தும்போமா? ஏடி வேணாண்டி, சாயங்காலம் நேரம் ஆயிட்டு இப்போ ஐஸ் தின்னுட்டு சளி கிளி பிடிச்சிட போகுது. என்னக்கோ இப்படி சொல்றிய? சும்மா வாங்கி சாப்பிடுவோம். என்ன குந்தாணி வாங்கிடுவோமா? என்ன சின்ன பொண்ணு ஐஸ் வாங்கலாமான்னு கேட்குறா? ஒருவேளை பேண்ட் பாக்கெட்ல காசு எதுவும் வச்சிருப்பாளோ? சரி சின்ன பொண்ணு வாங்குவோம், ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ் சாப்பிட்டு. முக்காடு வாங்குவோமா? சின்ன பொண்ணு காசு கீசு வச்சிருப்பாளோ? ஐஸ் வாங்குவோமான்னு கேட்குறா. சரி இன்னைக்கு அவ காசுல வாங்கி தும்போம், அவ எத்தனை நாள் நம்ம காசுல எல்லாம் ஓசையில வாங்கி தின்றுருக்கா. சரி சின்ன பொண்ணு சாப்பிடலாம். ராதிகா உனக்கு ஓகே தானே, வாங்கிடலாமா? சரி சின்ன பொண்ணு. செல்லத்தாய்க்கோ நாங்க எல்லாரும் வாங்கி துங்க போறோம், நீங்களும் சாப்பிடுங்க. சரி எல்லாரும் ஆசைப்படுறியே, தும்போம் வாங்க. எக்கோ ஐஸ் வாங்கலையாக்கா? என்ன வாய்ஸ் வருது, ஆளை காணோம், ஐஸ் வண்டி மட்டும் நிக்குது. எக்கோ நான் இங்க இருக்கேன்க்கோ, ஐஸ் வாங்குறீங்களா? என்ன தம்பி நீ ஐஸ் விக்கிற? ஆமாக்கோ. ஐஸ் வண்டி சைஸுக்கு இல்ல நீலாம் ஐஸ் விக்கிற. எக்கோ எக்கோ என்னக்கா இப்படிலாம் சொல்ற? உனக்கு என்ன ஐஸ் வேணும்னு சொல்லுக்கோ, நான் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் ஒரு கோன் ஐஸ் வாங்கிக்கலாமாடி? பொண்ணு. சரி வாங்க எல்லாரும் போய் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். தம்பி 5 கோன் ஐஸ் கொடுப்பா. எக்கோ இந்த ஐஸ் வண்டியில படம் போட்டிருக்கு பத்தியலா? இந்த 6 ஃப்ளேவரும் கோன் ஐஸ்ல இருக்குக்கோ. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து தந்துருவேன். தம்பி எனக்கு அந்த அரக்கு கலர்ல ஒரு கோன் ஐஸ் படம் போட்டிருக்கு தெரியுமா? அந்த ஐஸை தா. சரிங்கக்கோ. எனக்கு அந்த பிங்க் கலர் தாப்பா. எனக்கு கிரீன் கலர் தந்துரு தம்பி. எனக்கு எல்லோ கலர் தந்துரு. சரிங்கக்கோ இந்த எடுத்துறேன். இந்தாங்கக்கோ எடுத்துக்கோங்க. என்ன நெட்டக்கோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்? அதுவா தம்பி, அது அது இரு வரேன். என்னக்கோ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதனாலும் தயங்காம சொல்லுங்க. அதுவா தம்பி, அது ஒரு கோன் எடுத்துக்க. அதுல உனக்கு எத்தனை ஃப்ளேவர் வைக்க முடியுமோ அத்தனை ஃப்ளேவரையும் ஒரு கோன்ல வச்சு எடுத்து கொண்டு வாப்பா. என்னது ஒரு கோன்ல 3-4 ஃப்ளேவர் வைக்கணுமா? ஆமா தம்பி அதே தான். நெட்டக்கோ உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா? அது எப்படி வைக்க முடியும்? ஒரு கோன்ல ஒரு ஃப்ளேவர் வச்சாதான் சாப்பிட முடியும். 3 நாள் அடுக்கி வச்சா அவ்வளோ ஐஸ்கிரீமும் கீழே உள்றதுக்கா? தம்பி அதெல்லாம் வைக்கலாம் தம்பி, நீ வச்சு கொண்டு வா. வெளியே பார்க்க பேண்ட் சட்டெல்லாம் போட்டு நல்லா தான் இருக்கா, ஒருவேளை பைத்தியமா இருப்பாளோ? இந்தா எடுத்துட்டு வரேன்க்கா. எல்லாம் என் நேரம், இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. இந்தா நெட்டக்கோ, ஒரு கோன்ல 3 ஃப்ளேவர் தான் என்னால் வைக்க முடிஞ்சு. இதுக்கு மேலலாம் வச்சா அவளும் கீழே தான் விழும் பார்த்துக்க. சரி தம்பி, அந்த கிரீன் கலர்ல இருந்துல்ல அதையும் சேர்த்து வச்சு விட்டுருக்கலாம்ல, அங்கதான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல. எக்கோ எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் ஏதாச்சும் திட்டிட போறேன். ஒழுங்கு மரியாதை இதை வாங்கிக்க பார்த்துக்க. சரி தம்பி நீ கோவப்படாத. என்ன சின்ன பொண்ணு, நாங்க ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுறோம், நீ ஒண்ணுலயே 3 ஃப்ளேவர் சாப்பிடுறியே? ஆமா செல்லத்தாயக்கோ, எப்படி சின்ன பொண்ணா கொக்கா? உனக்கு என்னடி, நீ வாய் பேசியே வாங்கிடுவ. ஆமா ஆமா. சரி ரொம்ப சீன் போடாதியே, கண்ணு வச்சு தொலையாதியே, வயிறு கீறு வலிக்க போகுது. ஆமா வயிறு வலிச்சிட்டாலும். என்ன முக்காடு பொறாமையில பொங்குற போல? எனக்கு என்னடி பொறாமை? எனக்கெல்லாம் ஒரு பொறாமையும் இல்லை. என்ன இவ சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, எல்லார்கிட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்கா.
சரி ஒழுங்கா தின்ன ஐஸுக்கு துட்ட தந்தா பரவாயில்ல போதும். பேண்ட் சட்டை போட்டாக்கோ ஒரு கோன் ஐஸ் 20 ரூபா பார்த்துக்கோங்க சரியா? எல்லாருக்கும் 20 ரூபா தான். நீங்க மட்டும் 50 ரூபா தந்துருங்க. ஒரு கோன்ல 3 வச்சு தந்திருக்கேன்ல, உங்களுக்கு மட்டும் 50 ரூபா. ஏல தம்பி இது என்னல நியாயம்? எல்லாருக்கும் 20 ரூபானா இதுவும் 20 ரூபா தான், இது மட்டும் என்னல 50 ரூபா? ஒரு கோன்ல தானே 3 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன், 3 கோன் வாங்கலல்ல. அக்கோ நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க, ஒழுங்கா 50 ரூபாய் தா. சரி திங்கும்போது புழு புழுன்ட்டு கிடக்காத, வாயை மூடு, காசு தானே தரேன் போ. சின்னத்தாய்க்கோ சின்ன பொண்ணு காசு கொடுப்பான்னு உங்களுக்கு தோணுதா? தெரியல ராதிகா, அவ கொடுப்பான்னு எனக்கு தோணல. ஆனா அவ தானே நம்மள அவ்வளோ வரையும் ஐஸ் சாப்பிட கூப்பிட்டா, அவரோட பேண்ட் சட்டையில காசு கீசு வச்சிருப்பாளோ என்னன்னு தெரியல பத்துக்க. அப்படியாக்கோ? ஆனாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்க்கோ. ஆமா ராதிகா, ஐஸ் சாப்பிட்டோன்னு நம்ம அப்படியே நைஸா கலண்டுருவோம் சரியா? சரிக்கோ. டேய் தம்பி மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 20 20 20 50 130 ரூபா ஆச்சுக்கோ. என்னது 130? ஆமாக்கோ, கணக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. 130 ரூபா எடுத்து வை. சரி நைஸா செல்லத்தாய்க்க தலையில கிட்ட பார்ப்போம், இல்லைன்னா முக்காடு தலையில போட்டுற வேண்டியது தான். சரி தம்பி கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. செல்லத்தாயக்கோ. ஐயா நம்மளை தான் கூப்பிடுறா, நம்ம தலையில போட்டுருவா போல, அப்படியே பேருவோம். பஞ்சவர்ணம் தான் வரேன். ராதிகா சீக்கிரம் வாடி வாடி, அப்படியே பஞ்சவர்ணம் கூப்பிட்டான்னு பேரலாம், வா வா வா. சரிக்கோ. என்ன கூப்பிட கூப்பிட சத்தம் தராம போறாங்க? ஓஹோ நம்ம சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாளுங்க. சரி முக்காடு தலையில போட்டுற வேண்டியது தான். முக்காடு நீ கொஞ்ச நேரம் நில்லு, நான் வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வரேன் சரியா? இந்த பேண்ட் சட்டையில 50 ரூபா தான் இருக்கு பார்த்துக்க, இங்கே 130 ரூபா ஆயிட்டலா. சரி சின்ன பொண்ணு நீ போய் காசு எடுத்துட்டு வா, நான் நிற்கிறேன். குந்தாணி நீயும் வரியா கொஞ்சம் என் கூட? சரி சின்ன பொண்ணு இந்த வரேன். முக்காடு இரு, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சிட்டா போயிட்டு சிட்டா பறந்து வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு. குந்தாணி சீக்கிரம் போடி, அந்த பையன் முக்காடு கிட்ட காசை வாங்கிடுவான், நம்ம தப்பிச்சிடலாம், வா வா. சரி சின்ன பொண்ணு. இப்படியோ வாசியில் ஐஸை வாங்கி தின்னாச்சு. தம்பி சின்ன பொண்ணு இப்போ காசு எடுத்துட்டு வந்துருவா சரியா? ஒரு 5 நிமிஷம் நில்லு. சரிக்கோ. என்ன எக்கோ ஏமாத்திரியலா? 1 மணி நேரம் ஆயிட்டு இன்னும் காசும் வரல, அந்த பேண்ட் சட்டை போட்டாக்காவும் வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கியே? கொஞ்சம் பொறுத்துக்கு தம்பி, இப்போ வந்துருவா. என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐஸ் தின்ன காசு 130 ரூபா எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஐயா இந்த சின்ன பொண்ணு இப்படி நம்மள ஏமாத்திட்டாள, நம்ம தலையில கட்டிட்டு அவ்வளோ தூரம் ஓடிட்டாளுவல. இந்த சின்ன பொண்ணை நம்பி வந்ததுக்கு நம்மளுக்கு தேவைதான். அழகா நம்மளும் தப்பிச்சு போயிருக்கலாம். இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? மரியாதையா காசு எடுத்து வைங்க. சரி சரி தம்பி திட்டாத தம்பி, இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் என் வீடு, அங்க வந்துரு, நான் இப்ப காசு எடுத்து தரேன். இந்தா வரேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி தம்பி. சின்ன பொண்ணு உன்னை பாத்துக்கிறேன்டி. இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டால, நம்மளும் இப்படி ஒரு ஏமாளியா இருந்திருக்கோமே.